அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது என்ன செய்தி என்று சொன்னால், இம்முறை ஷவ்வால் தலைப்பிறை காணுவதில் பலருக்கும் சில முரண்பாடுகள் வந்ததனை நாங்கள் அறிவோம். அந்த அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய உலமாக்களில் இரு சாரார்கள் இருவிதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலான மௌலவிமார்கள் என்ன முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால், வியாழக்கிழமை தான் பெருநாள் என்ற முடிவுக்கு வந்து அதனை பகிரங்கப்படுத்தி பெருநாள் கொண்டாடியதை நாம் எல்லோரும் அறிவோம். விதிவிலக்காக ஒரே ஒரு சகோதரர், மதிப்புக்குரிய நேசத்துக்குரிய சகோதரர், என்ன கருத்தை முன்வைத்தார் என்று சொன்னால், இந்த நாட்டின் பிறைக்குழு தீர்மானம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு மட்டும்தான் உரியது. அவங்கதான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள். அவங்க என்ன தீர்மானம் எடுக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தியை பகிரங்கமாகவே சொன்னதை நாங்கள் வீடியோக்கள் மூலம் பார்த்து அறிந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொன்ன செய்தி எந்த விதமான பிழையும் இல்லாத செய்திகள் என்றாலும், எல்லாமே பிழை இல்லாத செய்திகள் அல்ல. அதில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு விஷயத்தில் அவர் பிழை விட்டிருக்கிறார், தெளிவான பிழை. அது என்னன்னு நான் சொல்வேன். சகோதரர்களே, இப்ப நாங்க இந்த இடத்தில் உள்ள முரண்பாடு என்னன்னு சொன்னால், லோக்கல் பிறையா இன்டர்நேஷனல் பிறையா என்பது அல்ல. லோக்கல் பிறையிலேயே லோக்கல் பிறையாக இருந்தால் கூட நாங்கள் பிறை கண்டு தீர்மானம் எடுக்க வேண்டுமா அல்லது தீர்மான குழுவின் தீர்மானத்தை எடுக்க வேண்டுமா? இதுதான் இங்குள்ள சிக்கல். வளமையா நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், லோக்கல் பிறையின் அடிப்படையிலே பெருநாள் கொண்டாடுகின்றவர்கள் அல்லது நோன்பு எடுப்பவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ என்ன தீர்மானம் எடுப்பார்கள் சொன்னால், இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு தீர்மானத்தை தான் தங்களுடைய தீர்மானமாக எடுத்து வருகிறார்கள் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. அப்படியாக வல்லமையாக இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய அந்த பிறைக்குழுவின் தீர்மானத்தை எடுத்து வந்தவர்கள் ஏன் இம்முறை ஷவ்வால் தலைப்பிறையை எடுக்க மறுத்தார்கள்? அங்கதான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏன் மறுத்தார்கள்? இவ்வளவு காலமா எடுத்து வந்தாங்க, ஏன் இந்த தலைப்பிறையில மறுத்தாங்க? எல்லாருமே இன்டர்நேஷனலுக்கு மாறிட்டாங்களா? இல்லை, அதெல்லாம் அங்கு உள்ள சிக்கல். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு தீர்மானம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், சரியான தீர்மானமாக இருக்கவில்லை. தெளிவாக பிழை விட்டிருக்கிறார்கள். கிண்ணியாவிலே பிறை கண்டவர்களின் சாட்சியங்கள் தெளிவாக மறுக்கப்பட்டன. அவர்களுடைய கிண்ணியா கிளையின் தலைவர், செயலாளர் உட்பட இதுக்கு மாற்றமான ஒரு தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது.
என்பதை முழு இலங்கை மட்டுமல்ல முழு உலகும் அறிந்த விடயம் என்பதனை நாங்கள் யாருமே மறுக்க மாட்டோம். அப்ப என்னன்னு சொன்னால், இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய இந்த பிறை குழு தீர்மானம் பிழையாக அமைந்து விட்டால் அதுலயும் நாங்க அவங்களுக்கு கட்டுப்படணுமா? இதுதான் சப்ஜெக்ட். இதுல நீங்க என்னத்தை யார் என்னதை பேசினாலும் இதுல நீங்க சரியான ஒரு தெளிவை கண்டீங்கன்னு சொன்னால் இதனுடைய பிரச்சனை அப்படியே தீர்ந்து விடும். அப்ப இதுக்கு இல்லாம எக்ஸ்ட்ராவா இதுக்கு மேல இதுக்கு கீழே எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. நேரடியாவே இதான் சப்ஜெக்ட். சரியா? இப்ப அதாவது குர்ஆன் ஹதீஸ் படி உள்ள மௌலவிமார்களில் நான் சொன்ன அந்த சகோதரர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவருக்கு தெரியுமாம், என்ன தெரியுமாம், இந்த பிறை கண்ட சாட்சியங்கள் எல்லாம் உண்மையானவை என்பது அவருக்கு திட்ட தெளிவா தெரியுமாம். தெரிஞ்சும் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அதற்கு முரண்பாடான ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். அதுக்கும் கட்டுப்படணும் என்றுதான் அந்த மௌலவியுடைய முடிவு. சகோதரர்களே, இதுக்கு என்ன அவர் ஆதாரம் காட்டுறான்னு நீங்க பாருங்க. என்ன ஆதாரம் காட்டுறான்னு சொன்னால், நான் இவருடைய செய்திகளை சொல்வதற்காக நான் அவரை தரக்குறைவாக மதிக்கிறேன் யாரும் நினைக்க கூடாது. அவர் பகிரங்கமாக தன்னுடைய பிழையை அறிவிக்கிறார், பகிரங்கப்படுத்துகிறார் என்பதனால அவர் பகிரங்கமாகவே அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்கிறது. அதனால சுட்டி காட்டுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் சொல்றார், அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ் வல் அல்ஹா யௌம யுதஹின் நாஸ். மக்கள் எப்பொழுது நோன்பு என்று தீர்மானிக்கிறார்களோ அப்பதான் நோன்பு. மக்கள் எப்ப நோம்பு பெருநாள் தீர்மானிக்கிறாங்களோ அப்பதான் நோம்பு பெருநாள். மக்கள் எப்ப ஹஜ்ஜி பெருநாள் தீர்மானம் அப்பதான் ஹஜ்ஜி பெருநாள் என்ற ஹதீஸை ஆதாரமாக வைத்து தீர்மானம் எடுக்கப்படுகின்ற பொழுது பிறையை கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டியும் சரி, தீர்மானம் எடுக்கின்ற பொழுது குர்ஆன் சுன்னா அடிப்படை செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அதுல பிழை நடந்தாலும் சரி சரி நடந்தாலும் சரி, எது தீர்மானமாக எடுக்கப்படுதோ அதை பின்பற்றிட்டு போகணும். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஒரு கட்டத்தில் 2வது CD பேசுகின்ற நேரம் அவர் சொல்கிறார், எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா, அஸ்ஸௌமு யௌம யரவுனன் நாஸ் அல் ஹிலால், எப்பொழுது மக்கள் பிறையை காணுகிறார்களோ அப்பொழுதுதான் நோன்பு, அப்பொழுதுதான் பெருநாள், அப்பொழுதுதான் ஹஜ் பெருநாள் என்ற ஒரு செய்தி எங்கேயாவது இருக்கிறதா, முடிந்தா காட்டுங்க என்ற மாதிரி பேசுறாரு. சகோதரர்களே, அந்த மௌலை கிட்ட நாங்க கேட்கிறோம், எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா, அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ் வலவ் லம் யரவ் அல் ஹிலால், அதாவது எப்ப மக்கள் நோம்பு நோக்குறாங்களோ அப்பதான் நோன்பு, அவர்கள் பிறை காணாவிட்டாலும். அப்படி எங்கேயாவது இருக்குதா? சவர்களே, ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருது? நீங்க பிறை கண்டுதான் நோம்பு பிடிக்கணும், பிறை கண்டுதான் நோம்பு விடணும், திட்ட தெளிவான ஹதீஸ் வருது. அது மட்டும் இல்லாம இப்படியும் வருது, நீங்க லா தஸூமு ஹத்தா தரவு வலா துஃப்திரு ஹத்தா தரவு, நீங்க அதை காணாம பிறையை காணாம நோம்பு நோக்க கூடாது, பிறையை காணாம நீங்க என்னது பெருநா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவான ஹதீஸ் வருது. அவருக்கு தெரியாமல் இல்லை. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப பிறையை காணுவது என்பது மிக முக்கியமானது, தீர்மானத்துக்கு தேவையானது. அப்ப தீர்மானத்துக்கு தேவையான ஒன்றை தீர்மான குழு விடுகிறார்கள் சொன்னால், அது நாங்க சொன்னதல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்போ ஒரு ஹதீஸை எடுத்துட்டு ஒரு ஹதீஸை மறுக்கிற நிலை தெளிவா வருதா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம் என்றால், நீங்க தீர்மானம் என்ற சப்ஜெக்டையும் எடுங்க, அதுபோல நீங்க இந்த பிறை காண்ற சப்ஜெக்டை நீங்க விட வேணும், ஏன்னா அது ஹதீஸ்ல வருது. அப்ப அதோட சேர்த்து நீங்க எடுங்க. எது? பிறை காணவும் வேண்டும், தீர்மானம் எடுக்கவும் வேண்டும், சாட்சியம் சொல்லப்படவும் வேண்டும், 3 ஹதீஸும். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வியாழக்கிழமை பெருநாள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த 3 ஹதீஸை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிறோம். எப்படி நடைமுறைப்படுத்திக்கிறோம் நீங்க பாருங்க. அதாவது சூமு லிருயத்தி வாஃப்திலு லிருயத்தி, நீங்க பிறையை கண்டு நோம்பு பிடிங்க, பிறையை கண்டு நோம்பு விடுங்க. அதை நாங்க மாஷாஅல்லாஹ் செஞ்சோம். எனவே எங்கட ஒரு சகோதரர் என்னது பிறையை கண்டார்,
அந்த ஹதீஸ். சரியா? ரெண்டாவது என்ன? ஃபைன் ஷஹித ஷாஹிதான் ஃபஸூமு வஅஃப்திரு. இரண்டு சாட்சியாளர்கள் சாட்சி சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க? நோம்ப பிடிங்க, நோம்ப விடுங்க. அப்ப அதையும் நாங்கள் செய்வோம். ரெண்டு சாட்சியாளர், ரெண்டை விட கூட சாட்சியங்கள் கிடைச்சது. அந்த சாட்சியங்கள் படி நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் நோம்பு பிடிச்சோம், அதுபோல நோம்பை விட்டோம், பெருநாள் கொண்டாடினோம். அதே போல தீர்மானம் வந்து நாங்கள் மறக்கவே இல்லை. எங்க வியாழன் பெருநாள் எடுத்தார்களோ அவங்க தீர்மானம் இல்லாமல் எடுத்தார்களா? அதை அந்த சகோதரர் கூட தனது உரையில நீங்களும் தீர்மானிச்சு தானே எடுத்தீங்கன்னு ஒரு கட்டத்தில் கேட்கிறாரு, சொல்றாரு. அப்ப தீர்மானம் எடுத்துத்தான் அன்றைய நாள் சில பள்ளிவாசல்ல 1 மணி வரைக்கும், 1:30 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் இந்த சாட்சியங்களை, பிறை கண்ட செய்திகளை விசாரிச்சு 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 கடைசியில் தான் முடிவெடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அது என்னது? சும்மா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் எடுத்து முடிவாது இல்ல, ஒரு தீர்மான குழு எடுத்ததுதான். சரியா? என்ன தீர்மானம்? அவங்களோட பள்ளிவாசலுடைய தீர்மானம். சரியா? அப்ப அவங்க தீர்மானம் எடுத்துத்தான் அந்த ஹதீஸும் நடைமுறைக்கு வருது என்றது நாங்க என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவங்களது பார்த்தா யாரு? இந்த வியாழக்கிழமையை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை கொண்டாடினாங்களே, நான் சொல்கின்ற அந்த மௌலவி, அவர் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர் 2 ஹதீஸை விட்டுட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு, ஒரு ஹதீஸை தான் எடுத்தாரு, அதைத்தான் தூக்கி பிடிச்சாரு. என்ன? அதாவது நீங்க நோம்பு பிடிக்கிறண்டா பொற கண்டு தான் நோம்பு பிடிக்கணும், பொற காணாம நோம்பு பிடிக்க கூடாது என்ற ஹதீஸுக்கு தானே. அதாவது அதே போல அதுல வருது, நீங்க பெருநாள் எடுக்கணும்னு சொல்லி நீங்க பிறை கண்டு தான் பெருநாள் எடுக்கணும், இல்லாம பெருநாள் எடுக்க கூடாது, ஹதீஸ் தெளிவா வருது. அப்ப அந்த ஹதீஸை மறுத்து புறக்கணித்து அவர் வேண்டுமென்று செஞ்சதல்ல, அவர் அந்த அவருடைய கொள்கை உறுதியினால் அவருடைய முடிவு அவரை இன்னும் உறுதிப்படுத்தி அதை தைரியப்படுத்தி அதையே பேசி பேசி பேசிக்கிறதால அவருக்கு அந்த பிழை விளங்குதில்லை. அதான் விளங்கப்படுத்துறோம் சகோதரர்களே. அப்ப என்னன்னு சொன்னால் அவர் என்ன சொல்றார் என்றால் அந்த ஹதீஸ் அவரால் புறக்கணிக்கப்படுது சகோதரர்களே. அதே போல ஃபைன் ஷஹித ஷாஹிதான், இந்த ஹதீஸ் தெளிவா தெளிவா வெளிப்படைய பகிரங்கமாக என்ன செய்யப்படுது? புறக்கணிக்கப்படுகிறது. அந்த 2 ஹதீஸும் அவங்களோட தீர்மானத்துல நடைமுறைக்கு வரவே இல்லை, நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்னது? எது? அஸ்ஸௌமு யௌம யஸூமுன்னாஸ், அஸ்ஸௌமு யௌம யஸூமுன்னாஸ், அதைத்தான் சொல்லி சொல்லி அது மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஒரு தோற்றப்பாடோடு அந்த முடிவுக்கு வருகிறார். அவர் ஒரு கட்டத்தில் கேட்டாரு, அதாவது இந்த சூமூல் ருயத்தி அந்த ஹதீஸ் சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லிட்டு, ஃபைன் ஷஹித ஷாஹிதா அந்த ஹதீஸையும் சொல்லிட்டு, சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தியும் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஹதீஸையும் வந்துச்சு, இது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமே ரசூலுல்லாஹ் சொல்லணும். நான் கேட்கிறோம், இந்த அஸ்ஸௌமு யௌம யஸூமுன்னாஸ் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பிறையை கண்டுதான் நீங்க நோம்பு பிடிக்கணும், பிறையை கண்டுதான் நீங்க நோம்பு விடணும் என்று ஏன் அதை சொன்னாங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே போல ஃபைன் ஷஹித ஷாஹிதான் ஃபஸூமு வஅஃப்திரு, நீங்க பிறையை கண்டுட்டீங்கன்னு சொன்னால், அதாவது மன்னிக்கணும் 2 சாட்சியாளர்கள் வந்து உங்களுக்கு சாட்சியம் சொன்னால் நீங்க நோம்பு எடுங்க, நோம்பு பிடிங்க, பெருநாள் எடுங்க, அந்த அதிசயம் எக்ஸ்ட்ராவா வரணும். எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் ஏன் அதுல சொல்லப்படணும்? சகோதரர்களே, அவ புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நீங்க பிழை விடுறீங்க. அன்புக்குரிய அந்த மௌலவி அவர் நாங்க வேண்டோம், நீங்க தெளிவான பிழையான ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் நேர்வழியை தர வேண்டும். நீங்க ஆதாரம் காட்டுங்க. என்ன ஆதாரம் காட்டணும் தெரியுமா? பிறைக்குழுவுடைய தீர்மானம் பிழையாக இருந்தாலும் பிழையில் நாங்கள் என்னது ஒன்றுபட வேண்டும். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் தாங்க. வேற இது இமாம்கள் இப்னு தைமியா அந்த தைமியா இவங்கெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. சரியா? அவங்க இமாம் இப்னு தைமியா சரியா சொன்னா நாங்க சரிக்கு பின்னாலே இருப்போம், பிழைய சொன்னா அவருக்கு பின்னால நாங்க இல்லை. அது போலதான் நீங்களும் சரியா சொன்னா உங்களோட பின்னுக்கால இருப்போம், பிழைய சொன்னா உங்களுக்கு பின்னுக்கால இல்லை, அந்த விஷயத்துல மட்டும். சகோதரர்களே, அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும்டா, பிறை குழு பிழை செய்தாலும் பிறை தீர்மானத்தில் பிழை செய்தாலும் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நீங்க குர்ஆன் வசனத்தை உண்டா காட்டுங்க. ஒரு வரி ஒரு வார்த்தை ஒரு சொல்ல காட்டுங்க, ஹதீஸ் ஒரு சொல்ல காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட கருத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். இதுதான் இந்த
அவருடைய அந்த 2 உரைகளுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அழகான மறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.